பார்வதி எப்படி சப்போர்ட் பண்றாங்க? அதுதான் எனக்கே புரியல. இது இப்ப வந்த கேள்வி கிடையாது. ஒருத்தவங்க எல்லாம் வந்து எனக்கு ட்ரெயின்ல நான் டிராவல் பண்ணிட்டு போது கூப்பிட்டு வச்சு 15 நிமிஷம் என்கிட்ட பேசுறாங்க, நீங்க ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க எங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க வைக்கிற ரீசன்ஸ்லாம் வந்து அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணை. நீங்க உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பொண்ணு அப்படின்னா மாயாவோ பார்வதியோ இல்ல ஜூலி மாதிரியோனா கல்யாணம் பண்ணிக்கோங்க. எங்க சப்போர்ட் பண்ண சொல்றீங்க? எல்லாருமே வந்து ஒரு போஸ்ட் போடுங்க, அந்த போடுற போஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து பார்வதி அவங்க ஸ்டோரியில ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுடைய ப்ரொஃபைல் போய் பார்க்கும்போது பிரேவ் லேடிடா எவ்வளவு பாசிட்டிவா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த குறும்படம் இதெல்லாமே கட் பண்ணி போட்டதெல்லாம் கூட வந்து என்னன்னா அகைன் ஒரு பிஆர் ஸ்டண்ட் தானோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஜனநாயகனும் பராசக்தியும் அடிக்கிறதுக்காக இந்த கைப்பேத்தலையா பிரதர்? ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு அது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. கெம்ஜி ஸ்குவாட் அப்படின்னு. ஹலோ எவ்ரிவன், நான் வந்து இப்ப பிக் பாஸ் அடிக்கிறேன் இதை வச்சு. இந்த சமயத்துல ஓகே நெகட்டிவோட வெளியே வந்திருக்காங்க, கொஞ்ச நேரம் அது அமைதியா இருந்தா கூட போயிடும். ஆனா பிக் பாஸ்ல பண்ண அதே வேலை தான் நான் வெளியே வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஊதி விஜய் டிவியை ரொம்ப பகச்சிக்கிறாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. பாருக்கு அமிர்தி பண்றது லவ்வா லஸ்டா பிரதர்? அது வந்து பிக் பாஸ் வீட்டுல வச்சு பார்க்கும்போது அது லவ் மாதிரி தெரியல. அது மேக்சிமம் லஸ்டா தான் அதிகமா சுத்திட்டு இருந்துச்சு. அண்ட் நிறைய இடத்துல நம்மளுக்கு டவுட் இருந்த இடத்துல அவரே வந்து கார்ல கிளியரும் பண்ணிட்டாங்க.